ஓகே. வெங்கடா ஏன் இதுவா இருக்கான் மெயின்ல தெரியலையே. ஸ்கிரீன்ல நேரத்துல மாத்தணும். வெங்கடா ஸ்பாட்லைட் பண்ணிருப்பீங்க. அப்படியா? அப்படின்னா வியூ இது எங்க வெங்கடாவா? மேல போங்க. இந்த சைடு. ஆனா டீம்ஸ்ல தானே ஸ்பாட்லைட் வரும். இது என்னன்னு தெரியல எனக்கு. பின் பண்ண நான் போட்டேன். தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பா. ஓகே, இப்போ வந்து ஷேர் ஸ்கிரீன். உன் கையோட்டி தானே தெரியுது. ஷேர். ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாம் கிளாஸ். மேல போட்டு இந்த சீட்டை எடுத்துட்டு மேல போயிட்டு. ஓகே, இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம எதுவரையும் பார்த்துருக்கோம்னா 9th சாப்டர் இதுங்க காமிக்கிறேன். 9th சாப்டர்ல அந்த எக்ஸசைசஸ் 158. உங்களுக்கு புது புக்ல. எங்க பழைய புக்ல 157. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது இதுல இருந்து ஆரம்பிக்கணுமா? ஆமா, இதுல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்ட். சோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சரள சம்பாஷணத்துல ஈஸியா எப்படி நம்ம பேசுறோம் இல்லையா, அதுல வந்து பிரஷ்னவாச்சக பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் கஹ கா கஸ்ய கஸ்யாக இதெல்லாம் வந்து முதல் விபக்தியில இருக்கு. கஹ அப்படின்றது முதல் விபக்தியில இருக்கு. தட் இஸ் பிரதமா விபக்தியில இருக்கு. இது வந்து கஸ்ய கஸ்யாஹா அப்படின்றது சஷ்டி விபக்தியில இருக்கு. அவ்வளவுதான். இப்ப வந்து எப்படி சஹ அப்படின்னா அவனும், கஹ அப்படின்னது எவன், கா எவள், கஸ்ய எவனுடைய, கஸ்யாஹா எவளுடைய. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம். சஹ கஹ அவள் அவன் யார்? இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்? சஹ ராமஹ. அவ்வளவுதான். ஏஷா கா இவள் யார்? ஏஷா சீதா. நெக்ஸ்ட் கஸ்ய லேகனி யாருடைய பெண்? யாருடைய? ராமஸ்ய லேகனி ராமனுடைய பெண். கஸ்யாஹா புஸ்தகம் யாருடைய புஸ்தகம் அப்படின்னு போடும்போது தஸ்யாஹா புஸ்தகம் கூட போட்டுடலாம். தஸ்யாஹா அப்படின்னா அவளுடைய புஸ்தகம், இல்ல சீதாயாஹா புஸ்தகம், எப்படி வேணா போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பவத்யாஹா அத்தியாபகவா அவளுடைய ஆசிரியரா? ஆசிரியரா? பவத்யாஹா அவளுடைய ஆசிரியர் யார்? பவத்யாஹ அத்தியாபகः ராமः. பவத்தः மாதாவா அவளுடைய அம்மாவா? ஆம், பவத்தः மாதா. பவான் சப்தத்தோடைய சஷ்டி தான் பவத்தः. கஸ்ய சித்திரம் ஏத்தது யாருடைய சித்திரம் இது? அதாவது ஒரு போட்டோ பிக்சர் இருக்குன்னா யாருடைய போட்டோ? ராமஸ்ய சித்திரம் ஏத்தது. கஸ்யாக சித்திரம் தத்து இது அது யாருடைய சித்திரம்? இது ஏதத்துனா இது, தத்துனா அது. சோ கஸ்யாக எவளுடைய பிக்சர் போட்டோ இது. அப்ப வந்து சீதாயாக சித்திரம் தத்து. ராமஸ்ய புத்திரஹ கஹ ராமனுடைய புத்திரன் யார்? ராமஸ்ய புத்திரஹ யாரு? லவஹ. ரைட்டா? ராமஸ்ய பத்னிகா ராமனுடைய மனைவி யார்? ராமனுடைய மனைவி சீதா. ராமஸ்ய பத்னி சீதா. கஸ்ய புத்திரஹ ராமஹ யாருடைய மகன் ராமர்? தசரதஸ்ய புத்திரஹ ராமஹ. கஸ்யாக புத்திரஹ ராமஹ எவளுடைய புத்திரன் ராமர்? அப்ப யார் வரும் இங்க? கௌசல்யாஹா புத்திரஹ ராமஹ. கௌசல்யாயாஹா. ஏன்னா இங்க சஷ்டியில நமக்கு ஆன்சர்ஸ் பண்ணணும். இப்ப இத பார்க்கலாம் பாருங்களேன். கிம் பவத்தஹ நாம கிம். அம்மா அந்த நோட்டு குறைங்க.
பவதஹ நாம கிம், அவருடைய பெயர் என்ன? பவத்யாக நாம கிம், அவளுடைய பெயர் என்ன? பாலகஹ கிம் பட்டதி, மாணவன் என்ன படிக்கிறான்? பாலகஹ சம்ஸ்கிருதம் பட்டதி, மாணவன் சமஸ்கிருதத்தை படிக்கிறான். இதெல்லாம் வந்து தஸ்திய நாமக கூட எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், புக்ல தெரியல. இங்க இருக்கு கர்சரு. ஓகே. தஸ்ய நாமக ராமக. இப்ப அதோ வித்தியமான வாக்கியானாம் பிரஷ்ன வாக்கியானானி லிக்கத்து. இதுல இருக்க கொஸ்டின் எழுதுங்க. சோ இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுக்கு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? இப்ப முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? தஸ்ய நாமக ராமக, தஸ்ய அவனுடைய பெயர் ராமன். தஸ்ய நாமக கிம், அவனுடைய பெயர் என்ன? தஸ்ய நாம கிம், நாமக கிம், நாம கிம் எது வேணாலும் ஓகே. ஏதஸ்யாக நாம ஜானகி, இவளுடைய பெயர் ஜானகி. அப்ப ஏதஸ்யாக நாம கிம், கிம்ன்றத ஆட் பண்ணா போதும். பாலிகா புஸ்தகம் படித்தவதி, பாலிகா புஸ்தகம் படித்தவதி. பாலிகா இங்க என்ன எழுதுவீங்க? இந்த இடத்துல ஜானகின்ற இடத்துல கிம்னு எழுதினா போதும். ஓகேவா? அதே மாதிரி பாலிகா பெண், சின்ன சிறுமி புஸ்தகத்தை படிக்கிறாள். சிறுமி என்ன படிக்கிறான்னு கேட்கும் போது பாலிகாவை எழுதிடுங்க. புஸ்தகம்ன்றத கோடு போட்ட அந்த இடத்துல கிம், கிம் படித்தவதி. ஓகேவா? மகிழா பாக்கம் கரோதி, பெண் சமையலை சமையல் செய்கிறாள். சோ மகிழா என்ன செய்கிறாள்? கிம் கரோதி, எல்லாமே கிம் தான். தத்து கந்துகம் அஸ்தி, அங்கு வால் இருக்கிறது. சோ அங்கு என்ன இருக்கிறது? கிம் அஸ்தி. சைனிகாக ஆயுதம் ஸ்வீகரோதி, சோல்ஜர்ஸ் வீரர்கள் ஆயுதத்தை ஏந்துகிறார்கள். அப்போ சைனிகர்கள் கிம் ஸ்வீகரோதி, அவ்வளவுதான். எல்லா இடத்துலயுமே கிம் வரும், அவ்வளவுதான். ஓகேவா? எழுதிட்டீங்களா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா குத்ர அப்படின்ற கொஸ்டின்ஸ் எப்படி எழுதுறோம், ஃப்ரேம் பண்றோம்னு பாக்குறாங்க. குத்ர அப்படின்னா எங்கே, வேர் அப்படின்றது கொடுக்கும். எப்பயுமே குத்ரக்கு 7வது விபக்தி சப்தமி விபக்தியில தான் ஆன்சர்ஸ் கொடுப்போம். ஓகேவா? சித்ரகம் குத்ர அஸ்தி, பிக்சர் எங்கு இருக்கிறது? சித்ரம் கிருஷ்ண பலகே அஸ்தி. சித்ரம், கிருஷ்ணனா பிளாக், பலக்கம்னா போர்டு, கேன்றது சப்தமி விபக்தி. அப்போ பிளாக் போர்டில், கருப்பு பலகையில் இருக்கிறது. படம் கருப்பு பலகையில் இருக்கிறது. பிக்சர் இஸ் இன் த பிளாக் போர்ட். இஸ் இன் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். குத்ரனா எங்கே, கிருஷ்ண பலகத்தில் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் இது சொல்றேன், இதே மாதிரிதான் அந்த குத்ர வேர்டை நம்ம எழுதணும். இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த என்ன சொல்றது ரேகா கோடு கிழிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் கொஸ்டினை மார்க் பண்ணணும். இதுல எல்லாத்துலயுமே கொஸ்டின் பாத்தீங்கன்னா குத்ரதான். இப்ப நான் வந்து சொல்றேன், அது கவனிங்கோ. பழம் கண்டோலே ஆசித், பழம் கண்டோலம்னா பாஸ்கட், கூடையில் இருந்தது. ஆசீத்னா இருந்தது, அது வந்து பூதகால பிரயோகம். அப்ப பலம் குத்ரா ஆசீத். லேகனி பேட்டிகாயாம் அஸ்தி, பேட்டிகா அப்படின்றது ஸ்திரீலிங்க பதம், அதுல சப்தமி விபக்தி போடும் போது பேட்டிகாயாம் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? பெண் வந்து பேட்டிகா அதாவது பெட்டியில் இருக்கிறது. இப்ப பெண் எங்கே இருக்கிறது?
எழுத்தாணி எங்கே இருக்கிறது அப்படின்னா லேகனி குத்ர அஸ்தி. சோ எல்லா இடத்துலயும் நீங்க என்ன எழுத போறீங்க? குத்ர அப்படின்ற வார்த்தையை தான் இங்க பிரயோகம் பண்ண போறீங்க. ஓகேவா? மஷி லேகன்யாம் அஸ்தி. மஷினா இங்கு. இங்கு லேகன்யாம்னா பென். பென்ல இருக்கிறது. சோ மஷினா இங்கு. மைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மை பேனாவில் இருக்கிறது. லேகன்யா அப்படின்றது, லேகனி அப்படின்றது நமக்கு என்னது? லேகனின்ற சப்தம் ஸ்திரீலிங்க பதம், ஈகார ஸ்திரீலிங்க பதம். இதுக்கு சப்தமி வந்து லேகன்யாம். அப்ப இங்க குத்ர. கொஸ்டின் வந்து வெறும் குத்ரதான், எல்லா இடத்துலயுமே குத்ரதான். பெங்களூரு, பெங்களூரு கர்நாடகே அஸ்தி. பெங்களூர் கர்நாடகத்தில் இருக்கிறது. சோ குத்ர அஸ்தின்றதுதான் இங்க கொஸ்டின். குத்ர. கிருஷ்ண கதா பாகவதே அஸ்தி. கிருஷ்ண கதை பாகவதத்தில் இருக்கிறது. குத்ர அஸ்தி. பக்தா தேவாலயே ஆசீத். பக்தர்கள் ஸ்திரீலிங்க பதம், தேவாலயத்தில் இருந்தனர். சோ அப்ப பக்தர் எங்கே இருந்தனர் அப்படின்னா குத்ர ஆசீத். அவ்வளவுதான். ஓகேவா? இது எல்லாருக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம வந்து கதி. கதினா எவ்வளவு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். கதினா ஹவு மச், ஹவு மெனி அப்படின்ற அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். கதி லேகன்யஹ சந்தி. எவ்வளவு பெண்கள் இருக்கிறது? அஷ்டலேகன்யஹ சந்தி. 8 பேனாக்கள் இருக்கிறது. அப்புறம் கதி விமானானி சந்தி. எத்தனை விமானங்கள் இருக்கிறது? பஞ்ச விமானானி சந்தி. 5 விமானங்கள் இருக்கிறது. அப்புறம் அதேதான் கதி. பஞ்ச மாப்பிகாஹா சந்தி. மாப்பிகானா ரூலர், அதாவது ஸ்கேல்னு சொல்லுவோம்ல, ஸ்கேல். சோ இது கொஸ்டின் எப்படி எழுதுவீங்க? கதி மாப்பிகாஹா சந்தி. எழுதுங்க பாக்கலாம் எல்லாரும். கதி கதி how much, how much, how many, how many மாப்பிகாஹா சந்தி. இது அப்படியே டிட்டோ எழுதிங்க. இங்க கொஸ்டின் மார்க் போடணும். ஓகேவா? பஞ்ச மாப்பிகாஹா சந்தி. அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன எழுதுவீங்க? மாப்பிகா இங்க வராது, சஷகஹன்னு வரும். சஷகாஹா ஸ்பூனு. சமசக, சாரி சமசக, சமசாஹா. பஞ்ச சமசாஹா சந்தி. உங்களுக்கு வந்திருக்கா? சமசா தானே அது. கதி சமசாஹா. சமசாதான்க்கா புது புக்ல. இதுல எங்களுக்கு மாத்தி கொடுத்திருக்காங்க. கதி சமசாஹா சந்தி. அதான் கொஸ்டின். கதி சமசாஹா சந்தி. கொஸ்டின் மார்க் போட்டுக்கோ. எழுதிட்டீங்களா? சோ நம்ம அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது அஷ்ட விருக்ஷாஹா சந்தி. 8 மரங்கள் இருக்கிறது. கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. கதி விருக்ஷாஹா சந்தி. கதி விருக்ஷாஹா சந்தி. நெக்ஸ்ட் அதோ வித்தியமான வாக்கியானாம் பிரஷ்ன வாக்கியானி லிகத்து. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு கேள்விகளை எழுது. அதுதான் அதுக்கு சொல்லியிருக்காங்க. சோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு கொஸ்டின்ஸ் எழுதுங்க, ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதலாமா? நம்ம எல்லாமே வந்து கத்தின்ற வார்த்தை ஆட் ஆகும், அவ்வளவுதான். அதனால நான் மீனிங் மட்டும் படிக்கிறேன். தச அவதாராஹா சந்தி. 10 அவதாரங்கள் இருக்கிறது. கதி அவதாராஹா சந்தி. அவ்வளவுதான் கொஸ்டின். பஞ்ச பலானி சந்தி. 5 பழங்கள் இருக்கிறது. அப்போ கதி பலானி சந்தி. விம்சதி அங்கன்யக ஆசன்னு. விம்சதினா 20, அங்கன்யக அப்படின்னா பென்சில். சோ 20 பென்சில்கள் இருந்தன. பாஸ்டன்ஸ் பகுவச்சனம்ன்றதுனால ஆசன்னு போட்டிருக்கோம். ஆசீத்து ஆசன்னு பகுவச்சனமா இருந்தா. 50 ரூபியகானி சந்தி. 500 ரூபாய்கள் இருக்கிறது. கதி ரூபியகானி சந்தி.
சதம் கௌரவாகா சந்தி 100 கௌரவர்கள் இருக்கிறார்கள். கதி கௌரவாகா சந்தி எல்லா இடத்துலயுமே கோடு கிழிச்சிருக்க இடத்துல கத்தின்ற வார்த்தையை எழுதணும். கடைசியா இங்க பாருங்க, சஹஸ்ரம் புஸ்தகானி சந்தி 1000 புஸ்தகங்கள் இருக்கிறது. அப்போ கதி புஸ்தகானி சந்தி. ஓகேவா? இப்ப கதா, கதானா எப்பொழுது, வென் அப்படின்றத குறிக்கும். பாலகஹ பஞ்சவாதனே உத்திஷ்டதி. பாலகஹ கதா உத்திஷ்டதி, சிறுவன் எப்பொழுது எழுந்திருக்கிறான். சிறுவன் 5 மணிக்கு எழுந்திருக்கிறான். 5 மணி அளவில் எழுந்திருக்கிறான். சோ இதுவும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சப்தமியில தான் ஆன்சர் கொடுப்போம். எதுல கொடுப்போம்? கதாக்கும் எதுல ஆன்சர் கொடுப்போம்? சப்தமியில தான். பஞ்சவாதனே. ஓகேவா? பாலகஹ சபாத பஞ்சவாதனே. சபாத பஞ்சவாதனம்னா என்ன டைம்? 5:15. 5:15. தந்ததாவனம் கரோதி. நல்ல பிள்ளை 5:15க்கு எழுந்து பல் தொலைக்குமா. இப்போ பாலகஹ கதா எப்பொழுது தந்ததாவனம் கரோதி, இதுக்கு ஆன்சர் சப்தமியில கொடுக்கணும். கதாக்கு ஆன்சர் எதுல கொடுக்கணும்? சப்தமியில கொடுக்கணும். அப்ப பஞ்சவாதனம் தான் நம்ம எழுதுவோம். பஞ்சவாதனே அப்படின்னும் போது 5 மணி, அதாவது 5:15 மணி அளவில் தந்ததாவனம் கரோதி, பல்லை துலக்குவான். பாலகஹ சார்த பஞ்சவாதனே 5:30 மணிக்கு யோகாசனம் செய்கிறான். பாலகஹ கதா எப்பொழுது யோகாசனம் செய்கிறான். கதா, அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப அடுத்ததும் பாத்தீங்கன்னா அந்த ரேகாங்க, அதாவது கோடு போட்ட இடத்துல வெறும் கதான்ற வார்த்தையை தான் நம்ம எழுத போறோம். அதோ வித்தியமான வாக்கியானாம் பிரஷ்ன வாக்கியானி லிக்கத்து. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு கேள்விகளை எழுது. அதுதான். தீபோத்சவக தீபத் திருநாள் ஆஸ்வினி மாசே அஸ்தி. சோ அஸ்வினி மாதத்தில் இவர் இருக்கிறது. சோ தீபோத்சவ கதா அஸ்தி எப்பொழுது இருக்கிறது? எப்பொழுது? பரீட்சா ஜனவரி மாசே அஸ்தி. பரீட்சை ஜனவரி மாதத்தில் இருக்கிறது. பரீட்சா கதா அஸ்தி. மாதத்தில் வரும் கொள்ளம்ப்பா. ஜனவரி மாதத்தில் வரும் பரீட்சை வருகிறது. வருகிறது. சாயங்காலே ரமா மந்திரம் கதவதி. சாயங்காலத்தில் ரமா கோவிலுக்கு போனாள். இது பூதகால பிரயோகனம். கதா ரமா மந்திரம் கதவதி, எப்பொழுது ரமா மந்திரத்துக்கு போனால். கதான்றது அந்த இடத்துல எழுதணும். கத வருஷே போன வருடம், சென்ற வருடம், கடந்த வருடம், லாஸ்ட் இயர். மாதா காஷிம் கதவதி, அம்மா காசிக்கு சென்றாள். கதா மாதா காஷிம் கதவதி. ராத்திரௌ பாலகாக கிருஹபாட்டம் லிகிதவந்தஹ. ராத்திரியில், ராத்திரியோட சப்தமி வந்து ராத்ரௌ. சோ ராத்திரியில் பாலகர்கள், சிறுவர்கள் வீட்டு பாடத்தை எழுதினார்கள். கதவந்தஹ எழுதினார்கள். பாஸ்ட் டென்ஸ். கதவான் கதவந்தஹ. ஓகேவா? கதா பாலகாக கிரகபாட்டம் லிகிதவந்தஹ. மத்தியான்ஹே மத்தியானத்தில் போஜனம் கரிஷ்யதி. போஜனம் சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். இப்போ கதா போஜனம் கரிஷ்யதி எப்பொழுது. சோ நாம இப்ப இதுவரை என்னென்ன பார்த்தோம்? குத்ர கதா, இது ரெண்டுத்துக்குமே என்ன ஆன்சர் போடுவோம்? சப்தமியில ஆன்சர் போடுவோம். மறக்க கூடாது. ஆமா ஆமா. நெக்ஸ்ட் வந்து குதஹ எங்கிருந்து, ஃப்ரம் வேர். குத்தஹ இது நம்ம எழுதி இருக்கோம். இது வந்து 5th லெசன்லயும் 6th லெசன்லயும் வரும். கந்துகம் குதஹ பததி எங்கிருந்து விழுகிறது. கையில் இருந்து. ஹஸ்தஹ அப்படின்றதுதான் வார்த்தை. அதுல ஒரு தஹ ஆட் பண்ணும்போது அங்கிருந்து அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். பந்து கையில் இருந்து விழுகிறது. ஹஸ்ததஹ பததி. ஜலம் குதஹ பததி எங்கிருந்து விழுகிறது. ஜலம் நலிகாத்தஹ பததி டேப்பில் இருந்து, குழாயிலிருந்து விழுகிறது.
யுவகः த்விசக்ரிகாதः பததி. யுவகன் இளைஞன் த்விசக்ரிகான சைக்கிளில் இருந்து விழுகிறான். யுவகः குதः பததி எங்கிருந்து விழுகிறான், அவ்வளவுதான். சோ இது வந்து பஞ்சமியில எழுதியிருக்கோம். எதுல எழுதியிருக்கோம்? குத்தகக்கு ஆன்சர் எதுல எழுதணும்? பஞ்சமியில எழுதணும். அதோ வித்தியமான வாக்கியானாம் பிரஷ்ன வாக்கியானி லிக்கத்து. ஓகேவா? இதுக்கு நான் மீனிங் சொல்றேன். எது இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம கூத்த ஹேண்ட் கொஸ்டின் எழுத போறோம். கீழே கொடுத்துக்குள்ள வார்த்தைகளுக்கு கேள்விகளை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பிரதான மந்திரி காஷீதக ஆகதவான். பிரதான மந்திரி காஷியிலிருந்து வந்தார். கூத்தக ஆகதவான் எங்கிருந்து வந்தார்? இந்த எங்கெல்லாம் அந்த லைன் போட்டிருக்கோ அந்த இடத்துல கூத்தக அப்படின்ற வார்த்தைய ஆட் பண்ணணும். சாத்திரக மாணவன் வித்யாலயத்தக ஆகச்சதி பள்ளியிலிருந்து வந்தான் வருகிறான். சோ மாணவன் பள்ளியிலிருந்து வருகிறான். இது வந்து நமக்கு வந்து பிரசன்ட் டென்ஸ் வர்த்தமான காலம். அப்போ சாத்திரக கூதக ஆகச்சதி எங்கிருந்து வருகிறான். கங்கா நதி ஹிமாலயத்தக பிரவஹதி. கங்கா நதி ஹிமாலயத்தில் இருந்து வருகிறது, அங்கிருந்து வருகிறது, ஓடுகிறது. கங்கா நதி குதக பிரவதி எங்கிருந்து வருகிறது அப்படின்றதுதான் கேள்வி. புஷ்பம் விருக்ஷதக பததி. புஷ்பம்னா மலர், மரத்திலிருந்து விழுகிறது. புஷ்பம் குதக பததி எங்கிருந்து விழுகிறது. பாலகக சர்ப்பதக பயம் அனுபவதி. சிறுவன் சர்ப்பத்தை பார்த்ததுனால அதிலிருந்து பயத்தை அனுபவிக்கிறான். சோ எதனால பயத்தை அனுபவிக்கிறான்? குதக சர்ப்பத்தக சர்ப்பத்தை பார்த்ததுனால பயத்தை அனுபவிக்கிறான். லேகனி பேட்டிகாத்தக ஸ்வீகிருத்தவதி. பெண்ணை பெட்டியிலிருந்து ஸ்வீகிருத்தவதி எடுத்தாள். சோ லேகனி குதக ஸ்வீகிருத்தவதி எங்கிருந்து எடுத்தாள் பெண்ணை? பேட்டிகாவிலிருந்து எடுத்தாள். ஓகேவா? பெட்டியிலிருந்து எடுத்தாள். ஓகேவா? இதுவரையும் நம்ம என்னென்ன பிரச்சனை இன்னைக்கு பார்த்திருக்கோம் சொல்லுங்க பாக்கலாம். கஹ கா, கஸ்ய கஸ்யாக, அப்புறம் வந்து கதா, அப்புறம் குத்ர, அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு கதி பார்த்தோமா. இப்ப நம்ம பார்க்க போது கதம். கதம்னா எப்படி. எப்படி ஹவ் ஹவ். கஜஹ கதம் சப்தம் கரோதி. யானை எப்படி சப்தம் செய்யும்? யானை உச்சைஹி சவுண்டாக உரக்க சப்தத்தை செய்யும். எப்படி அப்படின்ற அர்த்தத்தை கதம்ன்றது கொடுக்குது. எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி சம்யக் காயதி. எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி அவர்கள் நன்றாக பாடுகிறார்கள். அப்ப எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி கதம் காயதி எப்படி பாடுகிறாள்? நன்றாக பாடுகிறாள். கூர்மக மந்தம் கச்சதி. ஆமை மெதுவாக போகிறது. கூர்மக எப்படி போகிறது? எம்.எஸ். சுப்புலட்சுமி கதம் இம்மு வந்து டாட் தானே பண்ணணும். காயத்தி கதம்ன்றது மா வந்து புள்ளி மேலதான் வைக்கணும். இல்ல புள்ளி மேலதானே வைக்கணும். இது மாதிரி டேஷ் போட வேண்டாம் இல்லையா? பக்கத்துல காயத்தின்னு வந்ததுனால. இல்ல நான் எழுதி காமிச்சிடுறேன் அது மட்டும். ஓகேவாக்கா? ஓகே சரி. ஒருவேளை இந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லாரும் டக்குன்னு வெங்கட்டாவோட அந்த மீட்டிங் ஐடியில ஜாயின் பண்ணணும். எனக்கு தெரியல மீட்டிங் முடியுதா இல்லையான்னு, இதுல டைம் பார்க்க முடியல அதனால. சோ வந்து கதம். ஓகேவா? இப்படிதான் எழுதணும் கதம். இங்க வந்து ஸ்வரம் இல்லாததுனால இப்படிதான் எழுதணும். ஓகேவா?
இன்னைக்கு கிளாஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா போகுது பாருமா. கூர்மக மந்தம் கச்சதி, கூர்மக கதம் கச்சதி, மேலதான் புள்ளி வரணும். எப்படி செல்கிறது? இதுவும் அதேதான். இங்க இருக்கிற இந்த கோடு போட்டிருக்கிற இடத்துல கதம்ன்ற வார்த்தையை நம்ம எழுத போறோம். அதுக்கு நான் மீனிங் மட்டும் சொல்றேன், நீங்க பாருங்க. அஸ்வக வேகேன கச்சதி, குதிரை வேகமாக செல்கிறது. இங்க திருத்தியா விபக்தி போடுறாங்க. வேகத்தோடு செல்கிறது. புஷ்பம் சுந்தரம் அஸ்தி. இதுல எந்த விபக்தி? பிரதமாவும் சில இடத்துல போடுறாங்க, த்விதியாவும் போடுறாங்க, திருத்தியாவும் போடுறாங்க. சோ அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி போடுறாங்க. பார்க்கலாம் நம்ம. புஷ்பம் சுந்தரம் அஸ்தி, அழகாக இருக்கிறது. புஷ்பம் கதம் அஸ்தி. இந்த கதம்ன்ற இடத்துல மட்டும் நம்ம கதமை எப்படி எழுதுவோம்னா சந்திர பிந்து போடாம இம்முன்னு போடுவோம். கரெக்ட். ஏன்னா அடுத்த வர வார்த்தை ஆன்றதுல ஆரம்பிக்கிறதுனால அது மட்டும் இப்படி போடுவோம். மத்த எல்லாத்துக்குமே நம்ம கதமை இத மாதிரிதான் போடுவோம். ஓகேவா? இந்த இந்த 6 இதுல மட்டும். மார்ஜாரக ஷனைஹி சப்தம் கரோதி. ஷனை ஷனைஹி அப்படின்னா மெதுவாக, மெல்ல சவுண்ட் செய்யறதா. ஷனைஹி அப்படின்னா மெதுவாக. ரேணுகா சம்யக் படதி. ரேணுகா நன்றாக பாடுகிறாள். கதம் படதி படிக்கிறாள். எப்படி படிக்கிறாள்? நன்றாக படிக்கிறாள். சம்யக். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்யக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்யய பதம். பக்தக ஆனந்தேன ராமாயணம் ஸ்ருணோதி. பக்தன் சந்தோஷத்தோட, திருத்தியா விபக்தியில வந்திருக்கு, ஆனந்தத்தோடு ராமாயணம் படிக்கிறான், கேட்கிறான். ஸ்ருணோத்தினா கேட்கிறான். அவன் எப்படி ராமாயணத்தை கேட்கிறான் போது கதம். யாத்ரிகக அதாவது டிராவலர். விமானேன விதேசம் கதவான். விமானத்தினால் திருத்தியா விபக்தியில தான் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி திருத்தியா விபக்தி தான் வந்திருக்கு. ஓகேவா? விதேசம் கதவான், விமானத்தில் வெளிநாட்டிற்கு சென்றான். எப்படி வெளிநாட்டிற்கு சென்றான்? கதம் விமானேன. சோ கதம்ன்றது மோஸ்ட்லி திருத்தியா விபக்தியில தான் வரும். இங்க எல்லா இடத்துலயும் மேலதான் புள்ளி வைக்கணும். ஓகேவா? சோ இப்ப நம்ம கதம் அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அடுத்தது கிமர்த்தம். ஒருவேளை கிளாஸ் மீட்டிங் எண்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியலமா. டைம் வருதா மீட்டிங்கு? எனக்கு தெரியல. ஒருவேளை மீட்டிங் எண்ட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வெங்கடாதுல ஜாயின் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த சாப்டரை நான் முடிச்சிருவேன். இப்ப கிமர்த்தம்னா எதற்காக. சோ இது எதற்காக அப்படின்னு வருதோம். ஓகேவா? இப்ப பாலிகா கிமர்த்தம் நதி கச்சதி. எதற்காக நதிக்கு போகிறார்? ஸ்நானம் செய்வதற்காக. ஸ்நானார்த்தம். கிமர்த்தம் வந்தாலே இந்த அர்த்தம்ன்ற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? குளிப்பதற்காக நதிக்கு செல்கிறாள். பாலக பட்டனார்த்தம் வித்யாலயம் கச்சதி. சிறுவன் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாலக பட்டனார்த்தம் வித்யாலயம் கச்சதி. படிப்பதற்காக பள்ளிக்கு செல்கிறான். எதற்காகனா எப்படி எழுதுவீங்க? கிமர்த்தம். இந்த இடத்துல கிமர்த்தம். மாதா பூஜார்த்தம் தேவாலயம் கச்சதி. பூஜை செய்வதற்காக கோவிலுக்கு செல்கிறாள். அம்மா பூஜை செய்வதற்காக கோயிலுக்கு செல்கிறாள். அம்மா எதற்கு கோயிலுக்கு செல்கிறாள் அப்படின்றதுக்கு கிமர்த்தம். ஓகேவா? அதோ வித்தியமான வாக்கியானாம் பிரஷ்ன வாக்கியானி லிக்கத்து. சோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு கேள்விகளை எழுதுங்கள். சாத்திரக கிரீடார்த்தம் கிரீடாங்கணம் கதவான். விளையாடுவதற்காக விளையாட்டு மைதானம் சென்றான். அப்ப கிரீடார்த்தத்துக்கு பதிலா கிமர்த்தம். இங்க எல்லா இடத்துல கோடு கொடுத்திருக்க இடத்துல அத்தனையிலுமே நம்ம என்ன எழுதணும்? கிமர்த்தம் தான் எழுதணும். ஆனா ஒன்னேன்னு சொல்ற பேருங்க, இங்க இம்மு ஆன்றது ஃபாலோ ஆகவே இம்முன்ற வார்த்தையை நம்ம ஃபுல்லா எழுதுறோம். ஓகேவா?
மித்ரம் சேவார்த்தம் ஆசிரமம் கதவான். மித்ரன் நண்பன் சேவை செய்வதற்காக ஆசிரமத்திற்கு சென்றான். கிமர்த்தம் மித்ரம் கிமர்த்தம் எதற்காக ஆசிரமத்திற்கு சென்றான். பாலிகா பிரமணார்த்தம் உத்தியானம் கச்சதி. பிரமணார்த்தம்னா சும்மா திரியறதுக்காக, அதாவது வாக்கிங் போவோம் இல்லையா, அதுதான் பிரமணம் சொல்லுவாங்க. சோ பிரமணார்த்தம் அதாவது வாக்கிங் செல்வதற்காக, உத்தியானம்னா கிரவுண்ட், பிளே கிரவுண்டுக்கு செல்கிறாள். எதற்காக செல்கிறாள் அப்படின்னும் போது கிமர்த்தம். சக லேகனார்த்தம் லேகனீம் ஸ்வீகரோதி. அவன் எழுதுவதற்காக பேனாவை எடுக்கிறான். அவன் எதற்காக பேனாவை எடுக்கிறான் போது இங்க கிமர்த்தம். எல்லாரும் கிமர்த்தம் எழுதிடுங்கம்மா. பக்தக தேவதர்ஷனார்த்தம் தேவாலயம் கதவான். பக்தன் தேவனை சேவிப்பதற்காக கோவிலுக்கு சென்றான். கதவான்றது பாஸ்ட் டென்ஸ், பூதகாலம். சோ பக்தக கிமர்த்தம் எதற்காக கோவிலுக்கு சென்றான். யுவகக ஆரோக்கியார்த்தம் யோகாசனம் கரோதி. சிறுவன் ஆரோக்கியத்திற்காக யோகாசனத்தை செய்கிறான். எதற்காக யோகாசனம் செய்கிறான். கிமர்த்தம். சோ நம்ம இதுவரையும் பார்த்தது என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க. கஹ கா கிம் கஸ்ய கஸ்யாஹா கதி குதஹ குதஹ கதம் கிமர்த்தம். இங்க என்னத்த விட்டாங்க, கத்திய விட்டுட்டாங்க. கரெக்டா? கதி சொல்லல. அப்ப அந்த பிராக்கெட்ல நம்ம என்ன எழுதணும், கத்தி. எதை விட்டுருக்காங்க, சி ரப்பர் எடுத்துட்டேன்னா பெண்ணுக்கு. இது எல்லாத்துக்குமே கொஸ்டின் போட்டுருவாங்க. இது என்னத்துக்கு இது ரப்பர் வந்துச்சு பெண்ணுக்கு பதிலா? ஓ அங்க எது மிஸ்டேக். கத்தியும் இருக்கே அங்க. கத்தி இருக்கு, கடா இல்ல. கத்தி இருக்கு, கதா இல்ல, குத்துற இல்ல. இப்ப 2 பேர் தான் கிளாஸ் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு சாந்தி அக்கா, ஒண்ணு கோதா. இங்க இருக்கு சுதா எல்லாமே. உங்க புக்ல இருக்கு. என்ன எங்க புது புக்ல இது இருக்கு, உன் பழைய புக்ல இல்ல. கோதா கிளாஸ் கவனிக்கல. எங்க புக்கையே பாக்கல, சுதா போர்டு தான் நான் பாத்துட்டேன். நீங்க பிரில்லியன்ட்டுக்கா? ஐயோ அப்படிலாம் இல்லல்லப்பா, நான் அது போர்டுல எக்ஸ்பிளைன் பண்ணதால போர்டையே பாத்துட்டேன். ஓகே, இப்ப நமக்கு வாரம்னா தடவை, எவ்வளவு டைம்ஸ், ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்றதான் வாரம் அப்படின்றது குறிக்கும் சான்ஸ்கிரிட்ல. அகம் ஏகவாரம் கண்டாநாதம் கரோமி. நான் ஒரு தடவை, கண்டாநாதம்னா மணியை அடிக்கிறேன். அகம்ன்றதுனால கரோமி. சோ வாரம் அப்படின்றது தடவை, டைம்ஸ்ன்றத குறிக்கும். அகம் ஏகவாரம் தந்த தாவனம் கரோமி. நான் ஒரு தடவை பல்லை விளக்குவேன். வயம் திரிவாரம் பாராயணம் குர்மக. அப்ப கரோமிக்கு பகுவச்சனம் குர்மக. வயம்னா நாங்கள், அகம்னா நான், வயம்னா நாங்கள் 3 தடவை பாராயணம் செய்கிறோம். அகம் பகுவாரம் ஜபம் கரோபி. நான் நிறைய தடவை ஜபம் செய்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஏகவாரம், ஏகவாரம், த்விவாரம், த்ரிவாதம், சதுர்வாரம், பஞ்சவாரம், ஷடுவாரம், பகுவாரம். இதெல்லாம் 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை, 6 தடவை, நிறைய தடவை, மெனி டைம்ஸ் அப்படின்றத குறிக்கும். இப்ப இங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஏத்தா மாதிரி நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அந்தந்த இடத்துல அதை ஃபில் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம பண்ணலாமா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரமேஷக மந்திரம் கச்சதி. ரமேஷ் கோவிலுக்கு செல்கிறான். எவ்வளவு வாட்டி கோவிலுக்கு செல்றாங்க? பிராக்கெட்ல கொடுத்திருக்க வேர்டை நம்ம ஃபில் பண்ணணும். த்விவாரம், 2 தடவை கோவிலுக்கு செல்கிறான். கோபாலக விதேசம் கதவான், வெளிநாட்டிற்கு சென்றார். இங்க 7 கொடுத்திருக்காங்க. 7னா என்ன? சப்த. இங்க சப்தன்ற வார்த்தையே இல்ல. அப்ப சப்தவாரம்ன்றத நீங்க எழுதணும். நான் எழுதி காமிக்கிறேன். பகுவாரம் போட்டுக்கூடாது அதுல. பகுவாரம் போட்டுக்கலாம். பகுவாரம் போட்டுக்கலாம். வெரி குட்.
அக்கா சொன்ன மாதிரி பகுவாரம் போட்டுக்கலாம். கோபாலக பகுவாரம் விதேசம் கதவான். பாலகः பாட்டம் படித்தவான். சோ இங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு நடுவுல அந்த பேருக்கு அப்புறம் கர்த்தாக்கு அப்புறம் இந்த வார்த்தைய ஆட் பண்ணணும். சிறுவன் பாடம் படித்தான். சோ எவ்வளவு தூரம் 6 தடவை பாடத்தை படிச்சானா. அப்போ ஷடுவாரம் பாட்டம் படித்தவான். அப்ப இந்த பாலகக எழுதிட்டு அப்புறம் ஷடுவாரம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை எழுதி பாட்டம் படித்தவான் அப்படி எழுதணும். ஓகேவா? அகம் பிரதி தினம் சாயம் பிபாமி. நான் தினைக்கும் டீ குடிக்கிறேன். இப்ப எவ்வளவு டவுட் சுதா, ஷடுவாரம் இருக்கு இல்லையா, வாவ தனியா போடக்கூடாதா? அந்த எழுதணும் கம்பல்சரி. அப்படி இப்படி எழுதிக்கோங்க. ஷடுவாரம் இப்படி எழுதலாமா? சரி எழுதலாம். அகம் பிரதிதினம் சாயம் பிபாமி. நான் 3 துறை, இங்க 3னா திரிவாரம். அகம் திரிவாரம் பிரதிதினம் சாயம் பிபாமி. இல்லைன்னா அகம் பிரதிதினம் திரிவாரம் சாயம் பிபாமி அப்படியும் எழுதிக்கலாம். சோ இதுக்கு நடுவுலயும் திரிவாரம் போட்டுக்கலாம். இல்ல இது இப்ப வாரம் இருக்குல்லம்மா, வாரம் இம்மு வருது இல்லையா, அதுக்கு பக்கத்துல அந்த உயிரெழுத்து தவிர எது இருந்தாலுமே நீங்க வந்து மேல புள்ளி போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த வாரத்துக்கும் அப்படி போட்டுக்கலாமா? வாரம் இம்மு முடியுது. ஆமா ஆமா ஆமா, அப்படிதான். ஓகே ஓகே. இங்க இவங்க இப்படி கொடுத்திருக்காங்க, பட் நம்ம அப்படியே போடலாம். மாதா பாக்கம் கரோதி. மாதா சதுர்வாரம் பாக்கம் கரோதி. அகம் சூரிய நமஸ்காரம் கரோமி. நான் சூரிய நமஸ்காரத்தை செய்கிறேன். அகம் பகுவாரம் சூரிய நமஸ்காரம் கரோமி. அவ்வளவுதான். ஓகேவா? சோ எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க உங்களுக்கு. இது வந்து இப்ப நம்ம வந்து சம்பாஷணா அபியாசக பார்க்க போறோம். இதுக்கு நடுவுல கிளாஸ் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன, நான் இதை கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெக்கார்டிங் எப்படி ஸ்டாப் பண்ண, ஸ்டாப் ஷேர் போட்டேன். ஸ்டாப் ரெக்கார்டிங்.